பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட யூரிஸ் அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 100. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தெய்வம் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் ஜனங்கள் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மையும் தலைமுறையாக உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இசப்பா உண்மை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக உம்முடைய ஸ்தலத்தில் அப்பா ஆண்டவரே எங்களை நீங்கள் ஒன்று கூட்டினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களோ இசப்பா நாங்கள் கேட்கிற வசனமோ ஆண்டவரே தகப்பனே எங்கள் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உமக்கு உகந்த ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்க, உண்மை பிரியப்படுத்துகிறதா இருக்க நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்தி பாடும்போது இசப்பா ஆண்டவரே எங்கள் நல்ல உற்சாகத்தை நாவினாலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால எங்கள் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சொத்திக்கும் கர்த்தாவே ஏசப்பா தந்தையே ஏசப்பா, நீங்கள் வந்து எங்களை நடத்துறீங்க ஏசப்பா. இந்நாள் வரையும் எங்களை வாழ்நாளில் நடத்தினதுக்காக கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நம்ம துதித்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்நேரத்தில் கூட நம்ம ஒரு பாட்டு பாடலாம். தகப்பனே நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி
என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தகப்பனை நம்ம துதித்து நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா தகுதிக்குமின்றி எங்களை நன்மையால நெருப்புங்கிற எங்கள் நல்ல தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்களை இவ்வளவா அதிகமாய் நேசித்து எங்கள் நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்பா தகுதிக்குமின்றி எங்களை நெருப்புறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உதவாத எங்கள் மேலும் நீர் கிருபையா இருந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே. நீர் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் அப்பா பிதாவா இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, எங்கோ நாங்கள் இருந்த போதும் ராஜா ஆண்டவரே எங்களை தேடி வந்து ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய அன்பால் எங்களை அணைத்து கொண்ட நல்ல தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே. கரம் பற்றி நடத்துகிறேன், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூ
மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அன்புள்ள தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தான் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்பா ஒரு அப்பாவா இருந்து எங்களை வழி நடத்துறீரே, நன்றி தகப்பனே. அப்பா தான் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்பா ஆண்டரை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஒரு ஏசப்பா நீங்க ஆண்டரே சப்பா அவங்க கவலை கண்ணீர் எல்லாம் மஞ்சிருக்கீங்கப்பா. கத்தத்தாமே நீங்க ஆண்டரே சப்பா உதவும் கரங்களை அப்பா நீட்டி அப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு தாய் தகப்பமா அவங்களோட இருங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீரே பற்பத்துகள் வளர்த்துங்க. பிரேசனாம் ஆமே. ஹல்லேலூயா. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பாவம். சங்கீதம் 19வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதுனாலே பலனுண்டு. வேதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதம் நமக்கு மிக முக்கியமாக பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறதா இருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நாம் பிழைகள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், அதுவே பாவமாக இருக்கிறது. அதை உணர்வுகிறவன் யார்? பாவம் செய்தவன் தான் பாவம் செய்ததை உணர்வான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவான், அவன் மனம் திரும்புவான். அடுத்தது வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவம் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இருதயத்தினாலே வாய் பேசும், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருந்தால் நல்லதை நாம் எடுத்து காட்டுவோம். நம் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய இருதயம் பாவம் நிறைந்ததாக இருந்தால் நம்முடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே பாவமாய் இருக்கும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று நீதிமொழி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். நாம் அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்கிறோம், அல்லது விரும்பியோ நம்ம பாவங்களை நாம் செய்கிறோம், அல்லது சூழ்நிலை நிமித்தம் நாம் பாவம் செய்கிறோம், அல்லது அனுபவிக்கும்படியாக அனித்திய பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நாம் வாசிக்கிறோம் ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம்.
இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மையும் தேவனையும் பிரிப்பது எது தெரியுங்களா? பாவம்தான். பாவம் என்ற ஒரு தடுப்பு சுவர் நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் போய் சேராதபடிக்கு, நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடாதபடிக்கு, தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்காதபடிக்கு பாவம் என்ற ஒரு தடுப்பு சுவர் அதை தடுக்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவும் இல்லை, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. நம் பாவங்களே அவரிடத்திலிருந்து நம்மை மூடி மறைக்கிறதா இருக்கிறது. இந்த காணொலியை காண்கின்ற தேவ பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நாம் ஏதோ விதத்திலே நாம் பாவம் செய்து விடுகிறோம். நீ ரட்சிக்கப்பட்டு கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டும் நீ பாவம் செய்கிறாய். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி நாம் தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போம் என்றால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நம்மை ரட்சிக்கும்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் நமக்காக இயேசு வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று சுமந்து கொண்டார். நம்ம பாவங்களை சுமந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர். நம்முடைய கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள், அனைத்து பாவங்களையும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்று சுமந்து தீர்த்தபடியினாலே நாம் பாவங்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது. பாவமானது கொடிதானது. பாவம் என்பது ஒரு பயங்கரமான காரியம். பாவத்தினாலே சமாதானத்தை இழப்போம், பாவத்தினாலே ஆசீர்வாதத்தை இழப்போம், பாவத்தினாலே வியாதி வரும், பாவத்தினாலே நமக்கு சாபம் வரும், நாம் சாபத்தினாலே நம்முடைய ஆயுஸ் நாட்களை இழக்க நேரிடும், சாபத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் அது பகை உண்டாக்குகிறதா இருக்கிறது. இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்றால் நம் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறாராம். மேலும் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் புஸ்தகத்திலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் இயேசுவின் சமூகத்திலே அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நம் முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் மீது கிருபையாயிரும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கதறும் பொழுது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் இயேசுவே, என் பாவத்தின் பரிகாரி நீர்தான், என் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒருவர் நீர்தான், என் பாவங்களை சுமந்து கொண்ட தேவ ஆட்டுக்குட்டி நீர்தான், எனக்காக என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி நீர்தான், நான் உம்மை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. நான் செய்த அனைத்து பாவங்களையும், முன்னோர்கள் வழியாய் வந்த பாவங்களையும், என் வாழ்க்கையிலே நான் விரும்பி செய்தவைகளும் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் ஒரு விசை மன்னிப்பீராக, என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு ஒரு வீட்டில் விருந்து உண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே வந்து கண்ணீர் விட்டு அழுது அவர் தன்னுடைய தலைமயிரினாலே அவர் பாதங்களை துடைத்து தைலத்தை பூசுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் தன் பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறவளாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் பொய்யர்களாய் இருப்போம். நாம் என்னதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் பாவம் செய்து விடுகிறோம். நாம் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு இரவும் உறங்கப் போவதற்கு முன்பாக, ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பாவம் செய்தேன் என்பதை என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் என்னை ஆராய்ந்து பார்க்க எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என் பாவத்தை மன்னிங்க. இந்த பாவத்தை திரும்பி நான் செய்யக்கூடாது. இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை என்ன செய்வார்? நமக்கு மன்னித்து, நம் பாவங்களை மன்னித்து பாவத்தை மேற்கொள்ள நமக்கு வேண்டிய கிருபையை, கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமையை தந்து பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தவராய் இருந்தார். அவர் நீதிபரராய் இருந்தார். அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் பரிசுத்தர் என்று அசுத்தாவிகள் எல்லாம் அறிக்கையிட்டன. ஆம், அவர் பரிசுத்தர். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. ஆனால் நம் பாவங்களை மன்னிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் நாம் பார்க்க போகிறது யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே 9 10 நாம் வாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். மோசே ஆண்டவரை நோக்கி தம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உங்கள் கண்களிலிருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்றால் நிச்சயமாய் வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்கள் பாவத்தை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே அவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அது என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார் என்றால், கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்து விட்டால் அவர் மறந்து விடுவார். நீங்கள் திரும்பி அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த டேட்டில் இந்த பாவம் செஞ்ச ஆண்டவரேன் என்று சொன்ன கூட அவர் மறந்து விட்டபடினாலே அவர் ஒருபோதும் நினைவு கூறவும் மாட்டார். நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் ரட்சிக்க பெற்றோம். ஆண்டவர் இந்த இடத்துல மோசேக்கு சொல்லுகிறார், பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்துகிறார். நான் உங்களோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் தாமே மோசேவுக்கு முன்பாக செய்தார். அதோ அந்த பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக எத்தனை அற்புதங்கள்! செங்கடலை பிரித்தது எவ்வளோ பெரிய அற்புதம்! அதை வெட்டாந்தரை ஆக்கியது எவ்வளோ பெரிய அற்புதம்!
அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் கடந்து போனது எவ்வளவு பெரிய அதிசயம். பின்னந்த பார்வோன் சேனையை சிவந்த சமத்தை அவிழ்த்து போட்டது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். வனாந்தரத்தில் தேவன் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தது, கண்மலிலிருந்து தண்ணீரை கொடுத்தது, கஷ்டம் மாறாய் மதுரமாய் மாற்றியது, ஏழுமுக்களாய் பிரவேசிக்க செய்தது, யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப செய்தது, எரிகோ கோட்டை இடித்து வீழ்த்தது, பாலும் தேனும் ஊரும் தேசத்தை தந்தது, 31 பெரிய ராஜாக்களையும் 7 பெரிய ஜாதிகளையும் அழித்தது. எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியங்களாய் காணப்பட்டது. அதை தான் இன்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். சத்துரு நடுங்கும்படியாய் கர்த்தர் செய்வார். எல்லோருக்கும் பயம் உண்டாகும்படியாய் செய்வார். நம்முடைய பாவம்தான் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. அது ஒன்று தான் தடுப்பு சுவர். அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார் என்றால் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த காணொலியை காண்கின்றவர்களே, உங்களிடத்தில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாது இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாது இருப்பீர்கள். அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக சாபங்கள் உருவெடுத்து கொண்டு இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபமுங்க. என் பாவம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே, என் மேலே இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, தயவு காட்டுங்க ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒரு பாவி என்பதை நான் அறிக்கையிடுறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பாவியை மன்னித்தரலுங்க எனக்கு ஆண்டவரே. எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் எத்தனையோ சோதனையை நான் அனுபவிச்சிட்டேன். இனிமேலெல்லாம் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், பாவத்தை விட்டொழிக்கிறேன், பாவத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு என்று பிரியமாக ஜீவிப்பேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் உங்கள் பயங்கரமான காரியங்களை உங்களோடு கூட நடத்துவார். ஹல்லேலூயா. 2வது காரியம் நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிப்பது நாம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சாலமன் அந்த ஆலயத்தை கட்டின பொழுது தேவனை நோக்கி ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியம் தான் இது. அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் என்று பாருங்களேன். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் ஜனத்துக்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்திலே மழையை பெய்ய கட்டளை இடுவீராக. நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால், ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் என்று சொன்னால் தேவன் வானத்தை அடைத்து போடுவார், வறட்சி உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எசபேல் காலத்தில் ஆகாப் ராஜா தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்தபடியினாலே எலியா மழை பொழியாதபடிக்கு ஜெபித்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆம், 3.5 வருஷம் பயங்கரமான பஞ்சமாயிருந்தது. திரும்பி எலியா ஜெபிக்கிற வரைக்கும் மழை பொழியவே இல்லை. வானம் ஏன் அடைபடுகிறது? ஏன் மழை பொழியவில்லை? தேசம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது
மழை பொழியாது. மழை பொழியவில்லை என்றால் வறட்சி உண்டாகும். வறட்சி உண்டாகும் என்று சொன்னால் அங்கு பஞ்சம் உண்டாகும். பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னால் அங்கு ஆசீர்வாதம் இருப்பது இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பாவம் செஞ்சோன்னா நிச்சயமாக மழை உண்டாகாது. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் மழை உருவாகாது. நீ எதிர்பார்க்கிற செழிப்பு உன் குடும்பத்தில் இருக்காது. உன் பாவத்தை அறிக்கையிடு, அதை விட்டு விடு, கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்படு. கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார் என்றால் நீ இழந்த அத்தனையும் தேவன் திரும்ப கொடுப்பார். திரும்ப தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், சாலமன் இப்படி தான் ஜெபம் என்றார். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு நேராக அவங்க பாவம் செஞ்சு ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த வானத்தை திறந்து நீங்கள் மழையை பொழிய செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த இடத்துல ஜெபிக்கிறார். உன் வாழ்க்கையில் வானம் அடைபட்டு போயிருக்கிறதா? தேவ ஆசீர்வாதங்கள் அடைபட்டு போயிருக்கிறதா? செழிப்பு உங்களிடம் தடைப்பட்டு போயிருக்கிறதா? உன் வருமானம் தடைப்பட்டு போயிருக்கிறதா? எந்த விதமான ஆசீர்வாதம் வறட்சியாய் வெறுமையாய் ஜீவித்து கொண்டிருக்கிறாயா? அப்போது நீ சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம், என் வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வாதத்தை சிந்தித்து கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையிலே சாபம் கிரியை செய்கிறது. என் ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுவேன், இயேசுவே உங்கள் இரத்தத்தாலே என் பாவங்களை கழுவுங்க. நான் மனம் திரும்புகிறாப்பா, இந்த பாவத்தை நான் விட்டொழிக்கிறேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமாக ஜீவிப்பேன், என்னை மீண்டுமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மீண்டுமாய் மழையை பொழிய செய்யுங்கப்பா, மீண்டுமாய் ஆசீர்வாத மழையை ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்கள். உண்மையாய் மனம் திரும்பி உணர்வோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் திரும்ப செழிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய பாவங்கள் தான் தடுப்பு சுவராய் இருக்கிறது. அதை அறிக்கை செய்யுங்கள், விட்டுவிடுங்கள், பாவத்தை தகர்த்தெறியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கிருபையினாலே பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதுதான் நாம் நெகேமியா புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அது நாம் வாசிக்கும் பொழுது நெகேமியா புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் வாசிப்பது இப்படியாய், நெகேமியா அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். 6வது வசனம், 7வது வசனம், 11வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அல்லேலூயா. அடுத்தது 11வது வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தான். நான் ராஜாவுக்கு பானபத்திரகாரனாயிருந்தேன். நெகேமியாவினுடைய ஒரு பெரிய பாரம். அவன் பானபாத்திரக்காரனாயிருந்தான் ராஜாவுக்கு. அப்போது சகோதரர்கள் மூலமாய் கேள்விப்படுகிறான், இதோ எருசலேமுடைய அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டு அந்த அலங்கம் இடிந்து விழுந்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் அந்த எருசலேம் இருக்கிறது என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட போது அவன் மிகுந்த துக்கமடைந்து தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் கெட்டவர்களாக இருந்தோம் என்றெல்லாம் அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடுகிறான்.
அவன் இருதயத்திலே அலங்கத்தை மீண்டுமாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தின்படியாய் கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், அழுகிறான், பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாபடுகிறான், இஸ்ரவேல் செய்த பாவங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். நெகோமியா 52 நாளிலே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கப்பட்டது. ஆண்டவர் தாமே அதை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் உன் காரியங்கள் வாய்க்கும், உன் பிஸ்னஸ் வாய்க்கும், நீ எடுத்த காரியங்கள் வாய்க்கும். நீ வீடு கட்டுறியா, திருமணம் சரியா, என்ன தொழில் பண்ணுற, என்ன வேணாலும் இருக்கட்டும், அதையெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதா, சத்துரு தடை செய்திருக்கிறானா, அவைகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீ எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாக செய்வார். உன் பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நீ நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வாய். பாவத்துக்காக மனஸ்தாப்பட்டு அழுது ஜெபிக்கிறான் நெகேமியா. கர்த்தர் பாவத்தை இரக்கத்தோடு அவனை மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த அலங்கத்தை கற்றும்படியாக எத்தனையோ தடைகள் வந்த போதும் 52 நாளிலே அந்த அலங்கத்தை கட்ட கர்த்தர் நெகேமியாவுக்கு உதவி செய்தார். அதே போல தான் உன் பாவங்களை அறிக்கையிடுப்பான்னு சொன்னால் நீ எடுத்த காரியம் இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருக்கோம். எதில் எடுத்தாலும் தடை ஆண்டவரை, எடுத்தாலும் பிரதர் தடையாக இருக்குது, நான் எல்லாமே நஷ்டம் அடைகிறேன், எல்லாமே ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. காரணம் பாவம் மன்னிக்கப்பட்டால் நீ எடுத்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமா? சங்கீதம் 32:5 நாம் வாசிப்போம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டன்னா பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். அதுக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாது இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பிரிவினையில் இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறது. காரணம் என்ன? பாவத்தின் தோஷம். அதை ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கை நீ இடுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் தோஷத்தை மாற்றுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் பாவம்தான் நமக்கு தடையாய் இருக்கிறது, நம் பாவம்தான் நம் சந்தோஷத்தை தடுக்கிறது, நம் பாவம்தான் சமாதானத்தை தடை செய்கிறது. இதோ நம் பாவம்தான் நமக்கு துக்கத்தையும் துயரத்தையும் வேதனை உண்டாக்குகிறது. பாவத்தை மன்னிக்க ஒருவர் உண்டு, அதுதான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களை மன்னிக்கிறவர். அவரிடத்தில் அறிக்கை இடுவீர் என்று சொன்னால் நம் பாவங்களை மன்னிக்க உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க ஜெப ஆலயத்தில். ஒருவன் பரிசேயன், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் வாரத்திலே நான் 2 முறை நான் உபவாசம் இருக்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், அநேக காரியங்களை சொல்லுகிறான். அதே சமயத்தில் இன்னொரு இருக்கிறான், ஒரு பாவியான மனிதன், ஆயக்காரன், தூரத்தில் நின்று தலையை தூக்க கூட அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பாவி மீது கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அல்லவா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். எவன் ஒருவன் தன் பாவத்தை மனஸ்தாபப்பட்டு உணர்ந்து அறிக்கை செய்தானோ அவன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நீ நீதிமானாய் மாறுவாய். நீதிமானாய் மாறுவாய் என்று சொன்னால் நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், 4 பேர் திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதனை வீட்டுக்குள்ளே கொண்டு போக கூட முடியல. இயேசு இருந்த வீட்டில் கூரையை பிய்த்து அதன் வழியாக
அவனை என்ன செய்யுங்க, இறக்கி விட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்த்து அந்த வியாதிஸ்தவன் திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாதிக்கு காரணம் நம்முடைய பாவமாய் கூட இருக்கலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சுகம் அடைவோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை சோதித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. பாவத்தை நான் வெறுக்கிறேன், பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை தேவன் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், புது பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஆரோக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு கடந்தாயோ அந்த இடத்துல தேவன் திரும்ப எழும்ப நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மகனே, மகளே. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா நிச்சயமாய் பரிபூர்ண சுகம் உனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வருவார் என்று சொன்னால் புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பாவத்தோடு கூட போராடி நாம் ஜெயிக்க முடியும். அவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தாலும் பரிசுத்த ஆவியாக உணர்த்தும் போது மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு கூட வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், நான் வேதனை அடைகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை தூண்டுகிறவராய் இருப்பார், நம்மை உணர்த்துகிறவராய் இருப்பார், நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் தருவார், உடன்படிக்கையை ஏற்படுத்துவார், நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் ஆண்டவர் செழிப்பை கொடுப்பார், தேசத்திலும் மழையை, ஆசீர்வாத மழையை கட்டளிடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம் எடுத்த காரியத்தில், நாம் ஆரம்பித்த காரியத்தில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே தேவன் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனுடைய பார்வையிலிருந்து நாம் இரக்கத்தை பெறுவோம், கிருபையை நாம் பெறுவோம், நாம் நீதிமானாக மாற்றப்படுவோம், நாம் சுகம் அடைவோம், அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். இப்படியாக எத்தனையோ ஆசீர்வாதங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீர்களா? ஒரு விசை, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஒரு விசை மன்னியும் அப்பா, நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை ரட்சியுங்க. கர்த்தர் கிருபையாயிருங்கப்பா, கிருபையாயிருங்க. சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் காட்டத்தி மரத்திலே உட்கார்ந்திருந்தான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே இயேசுவை பார்க்க விரும்பினான். எல்லா ஜனங்கள் கூட்டத்தின் மத்தியிலே அவரை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு அவன் உட்கார்ந்திருந்த அந்த காட்டத்தி மரத்தின் கீழே வந்து, சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இறங்கி வருகிறான். எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த பாவியின் வீட்டிலே தங்க போகிறாரே என்று சொல்லி. அப்போது அந்த சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் யாரிடத்தில் அநியாயமாய் நான் வாங்கினோனோ அதையெல்லாம் நாளத்தினையாய் நான் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை பாவி என்பதை
தேவன் வெறுக்கவில்லை. இயேசு நீ பாவியாய் இருக்கிறத கர்த்தர் வெறுக்கலை. இயேசு வெறுக்கிறது எது தெரியுங்களா? பாவத்தை தான் வெறுக்கிறாரு. பாவியை தேவன் நீதிமானாய் மாற்ற விரும்புகிறாரு. இயேசு உன் பாவங்களை மன்னித்து ரட்சிக்க விரும்புகிறாரு. இன்னைக்கு இயேசுவின் பாதத்தில் மண்டியிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், என்னை மன்னித்தருளுங்க என்ன சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அந்த பேதுரு பெரிய அதிசயங்களை கண்டான். 2 படகு மீன்கள் கிடைச்சது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்தது. ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் என்று மனஸ்தாப்பட்டு என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க ஆண்டவரே என்று சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்போ நீ மீனை பிடிக்கிறவனாய் இருக்கிற, இனிமேல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். எவன் ஒருவன் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ, மனம் திரும்புகிறானோ, மன்னிப்பு கேட்கிறானோ, அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், புதிய மனிதனாய் மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழவைகளெல்லாம் ஒழிந்து போயின. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மன்னித்து உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை கண்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களோட ஆண்டவரே அவங்களோட ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்படியாகவே அவங்க ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் மாறிக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.